வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KTK சேனல். I am DK தினேஷ் குமார். ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணலாம், ஒரு காலேஜ் வந்து எப்படி ஆர்டர் பண்றது, அந்த காலேஜ்ல எந்தெந்த டிபார்ட்மெண்டால நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்திருந்தோம். ரொம்பவே சூப்பரான ரெஸ்பான்ஸ் பேரண்ட் சைடு ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட் சைடு. கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னையில நீங்க காலேஜ் எடுக்க போறீங்க அப்படின்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற காலேஜஸ் எல்லாம் நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னை அப்படின்னா சென்னையில இருக்கிற காலேஜ் மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சென்னையில ரொம்பவே இன்ஜினியரிங் காலேஜ் கம்மியா இருக்கு. ஒரு 4 காலேஜஸ் தான் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற சிஜி கேம்பஸ், அதுக்கப்புறம் ஏசிடி, இந்த மாதிரியான காலேஜஸ் மட்டும்தான் இருக்கு. அப்போ நீங்க 4 டிஸ்ட்ரிக்டை வந்து கன்சிடர் பண்ணணும். சென்னை அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், இந்த 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்ததா வந்து நீங்க சென்னை ரீஜனா நீங்க எடுத்துக்கலாம். இதுல ஒரு 25 காலேஜ் வந்து நான் உங்களுக்கு சார்ட் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய காலேஜஸ் இருக்கு, அதை நீங்க இன்னும் ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து லாஸ்ட் இயருடைய பேஸ்ட் ஆன் கட் ஆஃப், அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ், NBA, NAC, NIRF, இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டயர் 1ல வந்து பாத்தீங்கன்னா சில காலேஜஸ்ல வந்து கம்ப்ளீட்டா இருக்கு. அதுல மெயினா வந்து கவர்மெண்ட் எய்டட், அதுக்கப்புறம் டாப் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கிற காலேஜஸ் எல்லாமே முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த காலேஜ்ல எந்த கோர்ஸ் எல்லாம் இருந்தா நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களுடைய கட் ஆஃப் அப்படிங்கிறது ரவுண்ட் 2ல 178.9ல இருந்து 142 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ரவுண்ட் 2ல வர போறீங்க. இந்த 4 ரீஜன் நீங்க பார்க்கும்போது எந்தெந்த காலேஜ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1419 காலேஜ் கோடு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ்ல டோட்டலா 15 கோர்சஸ் இருக்கு. இந்த வருஷம் புதுசா சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிற கோர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரவுண்ட் 1ல எனக்கு தெரிஞ்சு கம்ப்யூட்டர், டேட்டா சயின்ஸ், ஐடி, இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஆல்மோஸ்ட் MBC வரைக்கும் 0 ஆகிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அப்போ நீங்க வந்து என்னெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னா CSBS, MTech கம்ப்யூட்டர் சயின்ஸ், IoT, E&I, EEE, மெக்கானிக்கல், மெக் அண்ட் ஆட்டோமேஷன், அதுக்கப்புறம் இந்த வருஷம் புதுசா கொண்டு வந்த EI அண்ட் CE, எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், சிவில், இந்த மாதிரியான கோர்சஸ்ல நீங்க ப்ரியாரிட்டி வைக்கலாம். ஓகே சார், சில ஸ்டூடெண்ட் எப்படி ப்ரியாரிட்டி வைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு காலேஜ் போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாய்ராமுக்கு அப்புறம் வந்து நீங்க சவிதா கன்சிடர் பண்ணலாம், இல்லைன்னா சாய்ராமுடைய செகண்ட் கேம்பஸ் சாய்ராம் இன்ஸ்டியூட் கூட நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது உங்களுடைய ப்ரியாரிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது சார் நான் இப்போ வந்து சாய்ராம்ல பாக்குறேன் சார், அடுத்து சவிதா பாக்குறேன், சாய்ராம் இன்ஸ்டியூட் பாக்குறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்க கம்ப்யூட்டர் தான் ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். இந்த காலேஜ் ஆர்டர்ல நீங்க கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது கோர் டிபார்ட்மெண்ட் நீங்க கன்சிடர் பண்றீங்கன்னா எகெயின் இதே காலேஜ்ல EEE, E&I, மெக்கானிக்கல், மெக் அண்ட் ஆட்டோமேஷன், அடுத்தது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ்ல EEE, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயோமெடிக்கல், அக்ரி, கெமிக்கல், இது மாதிரி ரிலேட்டடா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க அதுல வந்து ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வந்து சாய்ஸிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த கோர்ஸ் எந்த காலேஜ் அப்படிங்கிறது ப்ரியாரிட்டி ரொம்ப நீங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங்ல ஒரு 15 கோர்சஸ் இருக்கு. இதுல வந்து இவ்வளவு கோர்சஸ்க்கு வந்து சான்சஸ் அதிகமா இருக்கு. ரிமைனிங் கோர்சஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் 1ல முடிஞ்சிருக்கு, வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அடுத்து சவிதால வந்து மொத்தம் 13 கோர்சஸ் இருக்கு. அந்த 13 கோர்சஸ்ல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் ரவுண்ட் 2க்கு வர வாய்ப்பு இருக்குன்னா சைபர் செக்யூரிட்டி, EEE, மெஷின் லேர்னிங், IoT, பயோமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் எல்லாம் ரவுண்ட் 2ல கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த காலேஜஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் சாய்ராம், சவிதா, சாய்ராம் இன்ஸ்டியூட், SRM ஈஸ்வரி, KCG, இந்த காலேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா NIR ரேங்கிங்ல இருந்திருக்கிறாங்க, NBA அக்ரிடேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க, NAC வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? NACல A+ கேடரை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஆவரேஜ் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 5 to 6.5 lakhs வந்து ஆவரேஜ் சேலரியில கொடுத்துருக்காங்க. சில ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2.5ல இருந்து இருக்கலாம், 3.5ல இருக்கலாம், 8ல இருந்து இருக்கலாம், 12ல இருக்கலாம். பட் ஆவரேஜ் சேலரி அப்படின்னு கன்சிடர் பண்ணும்போது 5 to 6.5 lakhsல வந்து இந்த காலேஜ் எல்லாம் கன்சிடர் பண்றதுனால இதை நீங்க இந்த 4 ரீஜியன் ஃபாலோ பண்றீங்க, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இதை வந்து ப்ரியாரிட்டியில மேல வைக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1419ல சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி,
ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஈஸ்வரி அண்ட் சாய்ராம் இன்ஸ்டியூட்டுக்கு அடுத்தது 1304ல எஸ்ஆர்எம் ஈஸ்வரி. எஸ்ஆர்எம் ஈஸ்வரியில வந்து மொத்தம் 15 கோர்சஸ் இருக்கு. அதுல வந்து இந்த வருஷம் புதுசா ஒரு 3 கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன கோர்ஸ் எல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ரொபாட்டிக்ஸ், பயோமெடிக்கல், EEE, மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், பயோடெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது கேசிஜி பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நீங்க பர்டிகுலரா ஃபோக்கஸ் பண்றீங்க, எனக்கு வந்து அதுக்கு அடுத்ததான் மெஷின் லேர்னிங், ஐஓடி, டேட்டா சயின்ஸ் அப்படின்னா எங்க நீங்க இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா கேசிஜில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கேசிஜில கண்டிப்பா 179ல வந்து 170 to 179ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கொஞ்சம் கம்மியா தான் ஓடி இருக்கு. ஒரு 50 சீட் 60 சீட்டு தான் போறதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு இந்த வருஷம். அதனால இந்த வருஷம் நீங்க வந்து ரவுண்ட் 2ல ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்டிகுலரா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா சென்னையில கேசிஜி வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். காலேஜ் கோடு வந்து 1311. அதுக்கு அடுத்தது ஐடி இருக்கு, டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ். இந்த காலேஜிலுடைய ஸ்பெஷல் என்னன்னா ஏரோநாட்டிக்கல் அண்ட் ஏரோஸ்பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது 100% வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு ஈக்குவலா ஸ்டார்ட் பண்ண பனாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குமரூரலி ஆகட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு. அந்த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா பனாரி அம்மன்ல ஏரோநாட்டிக்கலி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் கேசிஜி அப்படிங்கிறது இந்துஸ்தான் குரூப் ஆஃப் காலேஜ், அதனால வந்து ஏரோநாட்டிக்கல் அவங்களுக்கு என்னைக்குமே ஒரு ஸ்பெஷல் தான். மெக்கானிக்கல் ட்ரை பண்றீங்க, ஓகே ட்ரை பண்ணுங்க. மெக்கானிக்கலை தாண்டி அடுத்து ஒரு கோர்ஸ் கன்சிடர் பண்றீங்க, இல்லை எனக்கு ஏரோநாட்டிக்கல் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க அப்படின்னா பெட்டர் எம்ஐடியில கிடைச்ச எடுத்துருக்கலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல முடிஞ்சிருக்கு. அப்ப செகண்ட் ரவுண்ட்ல ஏரோநாட்டிக்கல் யாராவது ட்ரை பண்றீங்கன்னா கேசிஜி காலேஜ்ல நீங்க ட்ரை பண்ணலாம். மொத்தம் வந்து 13 கோர்சஸ் இருக்கு. அதுல ஏரோநாட்டிக்கல் தவிர ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற கோர்ஸும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுலயும் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க கேப்ஜெமினி மாதிரியான கம்பெனிஸ்ல. ஓகேங்களா. அடுத்தது வந்து சென்ட் ஜோசப்ல 2 காலேஜ் இருக்கு. சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோடு வந்து 1149. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கோர்சஸ் இருக்கு. எப்படி சாய்ராம் இன்ஜினியரிங் 1419 அண்ட் 1324 வந்து 2 சேம் மேனேஜ்மெண்ட் சேம் பிளேஸ்மெண்ட்டோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் அண்ட் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிளேஸ்மெண்ட் தான் ஃபாலோ பண்றாங்க. பட் ரேங்கிங் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் சாய்ராம் இன்ஜினியரிங் கொஞ்சம் டாப்ல மேல தான் இருக்கிறாங்க. அடுத்து வந்து 112 RMD இன்ஜினியரிங் காலேஜ். மொத்தம் வந்து 5 கோர்சஸ் இருக்கு. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரும்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்துருது. நீங்க வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றீங்க, கொஞ்சம் காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கானு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா RMK வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் காலேஜோட பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கு, நல்ல காலேஜ். அடுத்து வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. எஸ்ஆர்எம் ஈஸ்வரியுடைய சேம் மேனேஜ்மெண்ட் சேம் கேம்பஸ் தான் வந்து எஸ்ஆர்எம் வள்ளியம்மை. இது வந்து காட்டாங்குளத்தூர்ல இருக்கு. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11 கோர்சஸ் இருக்கு. இதுலயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ரவுண்ட் 2ல நீங்க இதை ஃபோக்கஸ் பண்ணலாம். காலேஜ் கோட் வந்து 1422. அடுத்து RMD சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ். செகண்ட் ரவுண்ட்ல அதிகமான சீட் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் தான். பட் பிளேஸ்மெண்ட் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற காலேஜ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கு. பட் வந்து மைனாரிட்டியா இருக்கிறதுனால 50% சீட் வந்து கவுன்சிலிங் அலாட் பண்ணாலுமே நம்பர் ஆஃப் இன்டேக் 3 காலேஜ் இதுல வந்து மெர்ஜ் பண்ணிருக்காங்க. பனிமலர் சிட்டி கேம்பஸ், பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது எல்லாமே ஒன்னா கம்பைன் பண்றதுனால நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அதிகமா இருக்குது. அதனால வந்து நீங்க இது எடுத்தோன்னே மேல போடணும்னு நெசசிட்டி கிடையாது. சாய்ராம், சவிதா, சாய்ராம் இன்ஸ்டியூட், ஈஸ்வரி, கேசிஜி, சென்ட் ஜோசப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு நீங்க அடுத்து பனிமலர் வரலாம். ஒருவேளை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா RMK ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்ல சார் நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கல, ஒன்லி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மட்டும் நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா இந்த RMK ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க வந்து வள்ளியம்மை வரை கொடுத்துட்டு பனிமலர் நீங்க எடுத்துட்டு வரலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சார் நான் வந்து சென்னை ரீஜனுக்குள்ள ஒரு கவர்மெண்ட் கான்ஸ்டிடியூஷன் காலேஜ் மாதிரி நான் ட்ரை பண்றேன் சார், எனக்கு ஃபீஸும் கம்மியா இருக்கும்னு, என் கட் ஆஃபுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா நீங்க யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம் 1026 இந்த காலேஜை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 1442 பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து மொத்தம் ஒரு 4 கோர்சஸ் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணலாம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 காலேஜஸ் இருக்கு. அடுத்து 1120 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேங்களா. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. 10 கோர்சஸ் வச்சிருக்காங்க. 10ல அவுட் ஆஃப் வந்து ஒரு 7 கோர்சஸ்க்கு NB அக்ரெடிஷன் வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 இருந்து 5 lakhs வரைக்கும் கொடுக்குறாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கும் சூப்பரா இருக்கு வேலம்மாள் அண்ட் வேலம்மாள் இன்ஸ்டியூட்.
ஓகேங்களா. வேலம்மாள் இன்ஸ்டியூட்ல 7 கோர்சஸ் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆவடியில் இருக்கிற வேல்டெக் மல்டிடெக் அண்ட் வேல்டெக் ஹைடெக் இந்த கோர்ஸ் இந்த காலேஜ் நீங்க கன்சிடர் பண்ணலாம். 1118 காலேஜ் கோடு, இது 1122. அடுத்து வந்து 1306 ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ்ல 9 கோர்சஸ் இருக்கு. 1307 ஜெருசலத்துல ஒரு 9 கோர்சஸ் இருக்கு. அடுத்து 1310 எம்என்எம் ஜெயின் ஒரு 8 கோர்சஸ் இருக்கு. 1114ல வந்து எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு 11 கோர்சஸ் இருக்கு. அடுத்து 1140 ஜேபிஆர் இன்ஸ்டியூட்ல ஒரு 6 கோர்சஸ் இருக்கு. 1411 மாதா இன்ஜினியரிங் காலேஜ்ல 11 கோர்சஸ் இருக்கு. இந்த வருஷம் புதுசா ஒரு கோர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க, மொத்தமா 11. 1255 லயோலால 7 கோர்சஸ் இருக்கு. லயோலா ஐக்கியம் வேற, லயோலா வேற. ஓகேங்களா. சோ இந்த 25 காலேஜும் நீங்க எடுத்து வைக்கலாம். காரணம் என்னன்னா 77,000 பிளஸ் ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல உள்ள வராங்க. ஓகேவா. அப்போ நீங்க ரொம்ப லிமிடெட் காலேஜஸ் வந்து போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் கோர்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒன்லி சிஎஸ்சி அண்ட் இசிஇ மட்டும் போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா காலேஜை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கணும். இல்ல வந்து நம்பர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா காலேஜை நீங்க கம்மி பண்ணலாம். ஓகேங்களா. சோ இதுதான் வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல போடுற மெத்தடு. எப்படி சாய்ஸ் லிஸ்ட் போடணும், என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நான் கண்டிப்பா ஒரு வீடியோல அழகா செகண்ட் ரவுண்ட்ல சொல்லி தரேன். சப்போஸ் நீங்க உங்க கட் ஆஃபுக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கலாம் சார். அதுக்கப்புறம் நாளைக்கு வேகன்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல வேகன்சி இருந்தா நீங்க அது சாய்ஸ்ல கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு டெமோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணணும் அப்படின்னா www.getyourcollege வெப்சைட்டுக்கு வந்து நீங்க உள்ள போகலாம். இந்த வெப்சைட்ல உள்ள போயிட்டு சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ல நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். சாய்ஸ் லிஸ்ட் உள்ள போயிட்டு மினிமம் மேக்ஸிமம் கட் ஆஃப், ஓகேவா. மினிமம்ல ஒரு 130 கொடுங்க, மேக்ஸிமம்ல ஒரு 185 கொடுங்க. நான் ஏன் இதை கொடுத்தேன்னா நம்முடைய கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 142 இருந்து 180 இருக்கிறதுனால 130 இருந்து 185. சப்போஸ் நீங்க 160 இருக்கிறீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 15 கட் ஆஃப் மைனஸ், இங்க இருந்து ஒரு 15 கட் ஆஃப் பிளஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா. இங்க ஒரு 185 கொடுங்க, இல்ல 175 கொடுங்க. இங்க 160 இங்க ஒரு 145 வரை கொடுங்க. இந்த ரேஞ்சுக்குள்ள டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வேணுமோ அதை நீங்க என்ட்ரி பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமா, சென்னையா, ஈரோடா, கோயம்புத்தூரா, திருநெல்வேலியா, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துரு. அந்த லிஸ்ட் அவுட்ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்க மேலேயே எடுத்துட்டு வரலாம், கீழே எடுத்துட்டு போகலாம். எப்படி வேணா சஃபல் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி டிஎன்ஏல எப்படி ஒரு சாய்ஸ் ரெடி பண்றீங்களோ அதே மாதிரி இந்த வெப்சைட்ல உள்ள போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மொத்தம் ஒரு 25 காலேஜஸ் லிஸ்ட் வந்து இந்த சென்னை ரீஜன்ல கொடுத்துருக்கிற இது எல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணலாம். அது போகவும் இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கு. நீங்க அது வந்து வேணும்னா நீங்க வந்து அதை கன்டினியூ பண்ணிக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் சாய்ஸ் லிஸ்ட் நீங்க வந்து எந்த கோர்ஸ் பாக்குறீங்க, எந்த காலேஜ் பாக்குறீங்க அப்படிங்கறத நீங்க போக்கஸ் பண்ணணும். ரவுண்ட் 1லயே வந்து வெறும் 10 லிஸ்ட் 20 லிஸ்ட் எல்லாம் கொடுத்து காலேஜ் செலக்ட் ஆகாத போயிருக்கு. இப்ப 77,000 பேர் உள்ள போறதுனால நீங்க நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். மோர் தென் 70 to 100 மேல நீங்க கொடுக்கணும். ஓகேங்களா. ரொம்ப கோர்சஸ் வந்து ரொம்ப ரெண்டு தான் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து கோர்சஸ் வந்து நிறைய வைக்கிறீங்க, இப்போ ஒரு 1000 எது கிடைச்சாலும் எனக்கு ஓகே அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் வந்து ஒரு 155 அண்ட் எபோ இருக்குன்னா மெக்கானிக்கல் அண்ட் சிவில் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி 145 இருக்கிற பையன் வந்து சிவில் கொடுத்தாங்கன்னா கிடைக்க சான்சஸ் இல்லை. அப்போ நீங்க அடுத்த காலேஜ் எட்டு போகணும். சவிதா, அதுக்கடுத்து சாய்ராம் இன்ஸ்டியூட், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி, கேசிஜி, சென்ட் ஜோசப், ஆர்எம்டி, வள்ளியம்மை, ஆர்எம்கே, பனிமலர், இது மாதிரி நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஆட் பண்ணி அதுல கோர்சஸ் ப்ரியாரிட்டி எந்தெந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்ல கொடுக்குறீங்க, அடுத்து எந்த கோர்ஸ் செகண்ட்ல கொடுக்குறீங்க, எந்த கோர்ஸ் தேர்ட்ல கொடுக்குறீங்க அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு அழகான சாய்ஸ் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா உங்களுக்கும் காலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ரீஜன்ல எந்தெந்த காலேஜ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை கண்டிப்பா ரவுண்ட் 2ல யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். பை.